காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீச சட்டநாதர் மூப்பான கொங்கணவர் பரமச்சித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பான வாதத்துக்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காஞ்சி பெரியவா வள்ளல் பெருமான் ஷீரடி பாபா கிரியா பாபாஜி பாம்பன் சுவாமிகள் ராகவேந்தர் நம் எல்லோருக்கும் காப்புதானே. டாக்டர் சோழா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ யாரை பார்த்தாலும் உடம்பு வலி, கைகால் வலி, முட்டி வலி, தோள்பட்ட வலி, கழுத்து வலி இப்படின்னு வலிகளை தான் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் நம்மக்கிட்ட வர்ற கேஸெல்லாம் கொஞ்சம் வயசானவங்க, ஒரு 50 வயசுக்கு மேலே தான் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை சொல்லுவாங்க. இப்போது இளைஞர்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை வலிகளோட இடுப்புலேயும் வலின்றாங்க, கால்லையும் வலின்றாங்க. அவங்களுடைய வாழ்க்கையினுடைய நடைமுறை, அவர்களுடைய வேலை, லைஃப் ஸ்டைல், சத்து குறைபாடு இப்படி பல காரணங்களால் இந்த வலிகள் வருது. இதில் உணவு பழக்க வழக்கமும் உண்டு. சரியாக சீரணமாகாமல் வாயுவை உற்பத்தி பண்ணக்கூடிய வாழைக்காய், உருளைக்கிழங்கு இப்படிப்பட்ட உணவுகள், நேரங்கட்டு சாப்பிடுதல், இப்படி பல காரணங்களால் இந்த வலி வருது. சில பேருக்கு இந்த மலச்சிக்கல் இருக்கும். இந்த வாயு கோளாறுனால அந்த மலம் சரியாக போகலைன்னா கூட இந்த மாதிரி வலிகள் வரும். இதையெல்லாம் எப்படி போக்கடிக்கலாம் அப்படின்னா, வலி மாத்திரைகளை எடுத்துக்கிறாங்க. சில கிராமங்களில் ஆக்ஷன் 500ன்னு ஒரு மாத்திரைக்கே அடிமையாகி மக்கள் வாழ்கிறாங்க. இப்போ அதை ஏதோ தடை பண்ணதாக ஒரு தகவல். அவங்க டெய்லி ஒரு ஆக்ஷன் 500 போட்டுட்டு தான் வாழ்க்கையை நடத்துவாங்க. இன்னும் சில பேர் அட்டையாக வலி மாத்திரைகளை, ஆங்கில மருந்துகளை எடுத்து பயன்படுத்தி அதனால் பக்க விளைவுகளை சம்பாதிச்சிட்டு வருவாங்க. கிட்னி ஃபெயிலியரு, லிவர் பிரச்சனை இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு அவங்களுடைய வரலாறை கேட்டால், நான் வலிகளுக்கு இந்த வலி மாத்திரையை போட்டுக்கிட்டேன்னு தான் சொல்கிறாங்க முக்கால்வாசி பேர். ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இயற்கையாகவே நமக்கு இந்த வலிகளை குறைக்க இறைவன் மூலிகைகளை படைச்சிருக்கான், முத்திரைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க ரிஷிகள் முனிவர்களெல்லாம். இதெல்லாம் பயன்படுத்தலாம். அதை செய்யாமல் விட்டுட்டு அவசரம், ஒரு மாத்திரையை போட்டு இன்றைக்கி வலி போனால் போதுன்ற ஒரு அவசரத்தில் மக்கள் இருக்காங்க. பொதுவாக நான் என்னுடைய வீடியோக்களில் முன்னையும் சொல்லியிருக்கேன். மூக்கரட்டைன்னு ஒரு மூலிகை இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இப்போ மக்கள் கூட என்ன பண்ணுறாங்க, கிட்னி ஃபெயிலியருக்கு அந்த மூக்கரட்டையை கஷாயம் வச்சு கொடுக்கறது, அந்த வேறு கஷாயம் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் நடைமுறையில் இருக்குது. டயாலிசிஸ் போகாமல் அது கூட சில பொருட்களை சேர்க்கலாம். அது சம்மந்தமாக பிறகு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ என்னென்னா, மூக்கரட்டு கீரையை பார்த்து நிறைய இடங்களில் அப்படியே கொடியாக படர்ந்துருக்கும். அதை அடையாளம் காட்டணும். எங்களை மாதிரி வயதானவர்கள் இப்போ சித்த மருத்துவர்கிட்ட அடையாளம் கண்டு அதை பார்த்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும். 3 நாள் வைத்தியம்தான் அந்த வலிகளுக்கு. அந்த ஒரு கைப்பிடி தழைகளை நல்லா பறித்து சுத்தம் பார்த்து, அது கூட புழுங்கல் அரிசி வச்சுக்கணும். ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி இருந்தால் விட ரொம்ப நல்லது, நல்லா வேலை செய்யும். அது ஒரு 100 ml எடுத்துக்கிட்டு, அப்புறம் நல்லெண்ணெய் ஒரு 50 ml வச்சுக்கணும் ஒரு வேளைக்கு. என்ன பண்ணணுன்னா, இந்த அரிசியை போட்டு அப்படியே தண்ணி ஊற்றி சாதம் வடிக்கிற மாதிரியே இந்த கீரையை நல்லா அரிஞ்சு அதிலேயே போட்டுடணும். நல்லா வேக வைக்கணும். வேக வைக்கிற நேரத்தில் அந்த நல்லெண்ணெயும் ஊற்றிடணும். அப்படியே வெந்து தண்ணி சுண்டி அளவாக தண்ணி வைக்கணும். ஒரு லேகிய வடிவில் அந்த மூக்கரட்டையை லேகிய வடிவில் களி மாதிரி கிண்டி எடுத்துடலாம். களி மாதிரி வச்சுக்கணும். அதை என்ன பண்ணணுன்னா, காலையிலையும் மாலையிலையும் சாப்பிட்ணும். நல்லா இருக்கும். உப்பெல்லாம் போட தேவையில்லை. அதை காலையும் மாலையும் ஒரு 3 நாள் சாப்பிட்டா நல்ல மலம் போகும், நல்ல தூக்கம் வரும், ஒரு ஃப்ரீயாக இருக்கும், உடம்பை அப்படியே கலகலன்னு இருக்கும். இதை செஞ்சுக்கலாம். இது மாதிரி பிறகு ஒரு 6 மாதம் கழித்து
5 மாதம் கழித்து இப்படி ஒரு நிலை முட்டி வலிக்குது, கணுக்கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கழுத்து வலிக்குது, தோள்பட்டை வலிக்குதுன்னா இதையே நீங்கள் செஞ்சால் போதும். பண செலவு எதுவும் இல்லை, பக்க விளைவு எதுவும் கிடையாது. இது கூட இன்னொன்று சொல்கிறேன். தொடு சிகிச்சையில் ஒரு வலி நிவாரணின்னு நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம். அது மாதிரி ஒரு புள்ளிகள் போட்டுக்கலாம், தொடலாம். தொட்டால் சுகம், தொடாமல் சுகம், நினைத்தால் சுகன்ற லெவலுக்கு ஒவ்வொருத்தரும் வந்துடணும். அப்போது மருந்துக்கே வேலை இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும். பக்க விளைவு எதுவும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த என்ன கையை பாருங்கள், வலி நிவாரணியாக இந்த மாதிரி ஒரு புள்ளி LI4ன்னு பேர். ஆட்காட்டி விரலும் இந்த கட்டை விரலும் சந்திக்கிற இடத்துல உள்ள பள்ளத்தை நாம் ஒரு 10-14 தடவை இது மாதிரி அழுத்தம் கொடுத்தாலே போதும். அந்த பொதுவாகவே வலி நின்றுடும். அது கூட இந்த 3 நாள் மருந்து உங்களுக்கு தெம்பை கொடுக்கும், வலியை குறைக்கும், நல்ல உற்சாகத்தையும் தரும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்னுடைய ஃபோனுக்கு வாங்க லைனில். உங்களுக்கு இன்னும் ஆலோசனை வேணும்னா சொல்கிறேன். நன்றி, வணக்கம். எவ்வழி நல்வழி, அவ்வழி நம்வழி.